வணக்கம் அபிரகாம். அதாவது திரு ரயிலில், அதாவது ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை கீழே தள்ளிய சம்பவத்தில் குற்றவாளி ஒருவரை கைது செய்து ஜோலார்பேட்டை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதாவது அந்த திருப்பூரில் இருந்து ரயிலில் வந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை, ரேவதி என்ற கர்ப்பிணி பெண்ணை தேவிகுப்பம் அருகே வரும்போது பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி அவரை ரயிலில் இருந்து தள்ளிவிட்டிருந்தார். அந்த சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஏமராஜ் என்ற இளைஞரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவமானது வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் ஏமராஜை ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து வந்து இந்த கர்ப்பிணி பெண்ணை எவ்வாறு தள்ளிவிட்டாய், இந்த குற்றச்செயலில் எவ்வாறு ஈடுபட்டாய் என்ற அந்த டெமோ காட்டுவதற்காக அந்த பகுதிக்கு, அந்த ரயிலிருந்து கீழே தள்ளிய பகுதிக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது அவர் அந்த காவல்துறையிலிருந்து தப்பிச் செல்வதற்காக முயற்சித்திருக்கின்றார். அந்த நேரத்தில் காவல்துறையிடம் தப்பி செல்லும் போது அந்த ரயில் தண்டவாளத்திலிருந்து பிளாட்பார்மின் மீது ஏறும்போது தவறி விழுந்து கீழே விழுந்ததின் காரணமாக அவர் இடது காலில் கால் முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் அந்த இடத்திலிருந்து அவரை மீண்டும் கைது செய்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு தற்போது அவருக்கு இடது காலில் மாவு கட்டானது போடப்பட்டிருக்கின்றன. மேலும் அவரை மருத்துவமனையில் முழு பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அதாவது இவர் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றார். ஏற்கனவே 2 பெண்களை அதே போன்று ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட சம்பவமும் அரங்கேறி இருக்கின்றன. இவர் சைக்கோ குற்றவாளியாகவே கருதப்படுகிறார். ஏனென்றால் இது போன்ற சம்பவங்களில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். தற்போது இவருடைய இடது காலானது முறிவு ஏற்பட்டு தற்போது மாவு கட்டானது போடப்பட்டிருக்கின்றன. மேலும் இவரை காவல்துறையினர் கைது செய்து மீண்டும் விசாரணைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அபிரகாம், தகவலுக்கு நன்றி பிரேத்குமார்.